யார் டாக்டரம்மா? வாழ்த்துக்கள்மா. எவ்வளோ பேஷண்ட் வராங்க? எவ்வளோ வராங்க? ஒரே வழிதான் மானியம் வந்து 2,87,000 ரூபாய். அடுத்த பயனாளி சுந்தரபாண்டியன் 3,000. ஆவணங்கள் தயாரிப்பு தொழிலுக்காக 2.5 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் 2.9 உணவகம் தயாரிப்பு 9 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் 32.62 லட்சம் மானியத்தில் அமைச்சர் வருகை வந்திருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்துறையினுடைய அரசு செயலாளர் அவர்கள் தொழில்துறையினுடைய செய்யப்பட்ட என்னென்ன நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வருகிறது இன்று காலை முதல் வந்து நம்ம ஜிம்ல உலகம் முதலீட்டாளர் இன்றைய தினம் நம்முடைய நெல்லை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடைய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த இனிய விழாவில் 123 பயனாளிகளுக்கு 47 கோடியே 20 லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டு 6 கோடியே 91 லட்சம் ரூபாய் மானியமாக இன்றைக்கு வழங்கப்பட்டு அவர்களால் தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு அவர்களுக்கு கடனுதவி வழங்கியிருக்கிறோம் என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒரே சமச்சீரான தொழில் வளர்ச்சி ஏற்படுத்திட வேண்டும். அது இல்லாமல் இளைஞர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து தந்து அவருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றிட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக 5 வகையான சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 3 வருஷத்தில் இந்த சுய வேலைவாய்ப்பு திட்டங்களில் 961 கோடியே 58 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 2815 கோடியே 29 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு இந்த 3 வருஷத்தில் 30,324 தொழில் இளைஞர்களுக்கு
கடன் உதவி வழங்கப்பட்டு இன்றைக்கி அவர்களெல்லாம் தொழில் முனைவர்களாக நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதன் மூலமாக மட்டும் 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் கடந்த அதிமுக ஆட்சியில் 10 வருஷமாக இந்த திட்டங்கள் மூலமாக அவங்க தந்த பணம், அதாவது ஆட்கள் எவ்வளோ பேர் சொன்னால் 55,630 பேருக்கு தான் 10 வருஷமாக தொழில் முனைவராக உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகிற இந்த அரசு இந்த 3 வருஷத்தில் 30,376 புதிய தொழில் முனைவர்களை இன்றைக்கி உருவாக்கி இருக்கிறோம் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஆக தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், பழங்குடியின மக்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் கீழ்மட்டத்திலிருந்து மேல் தட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை தொடங்கி இதுவரை போன வருஷம்தான் இந்த திட்டத்தை ஆரம்பித்தோம். ஆக இந்த திட்டத்தில் இதுவரை 159 கோடியே 40 லட்சம் மானியம் தந்து 302 கோடியே 86 லட்சம் ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டு 1369 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன்றைக்கு புதிய தொழில் முனைவராக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் மட்டும், இந்த பின்தங்கிய தென் மாவட்டங்களில் மட்டும் 262 கோடியே 13 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 769 கோடி 27 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு 9,594 தொழில் முனைவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியாவிலேயே தொழில் வளர்ச்சியில் இன்றைக்கி 3வது மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்த ஸ்டார்ட் அப் தரவரிசைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே கடைசி இடத்துல இருந்தோம். போன வருஷம் 3வது இடத்துக்கு வந்தோம், லீடர் விருதை பெற்றோம். இன்றைக்கு இந்தியாவிலேயே முதலிடத்திற்கு வந்து சிறந்த செயற்பாட்டாளர் விருதை தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி இந்தியாவிலேயே ஸ்டார்ட் அப்பில் சிறந்த மாநிலம் என்ற பெயரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது போன சட்டமன்ற கூட்டத்திலே அறிவிச்சிருக்கிறோம். இப்போ நான் பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வருகிற பிப்ரவரி மாதம் உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு ஏற்கனவே நடத்தினோம்ல போன வருஷம். அதுமாதிரி ஸ்டார்ட் அப்புக்குன்னு உலக ஸ்டார்ட் அப் முதலீடு மாநாடு பிப்ரவரி மாதம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் நடத்த இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி இந்த புத்தொழில் ஆதார நிதி மட்டும் நம்ம அரசு பொறுப்பேற்ற இந்த 3 வருஷத்தில் 132 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 13 கோடியே 95 லட்சம் ரூபாய், 38 SC/ST தொழில் முனைவர்களுக்கு 55 கோடியே 90 லட்சம் வழங்கியிருக்கிறோம். ஆக மொத்தம் 170 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 69 கோடியே 5 லட்சம் ரூபாய் அரசு நிதி உதவி வழங்கியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சமச்சீரான தொழில் வளர்ச்சியை நம்ம தமிழ்நாட்டில் ஏற்படுத்தணும்னு சொல்லி ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 3 வருஷத்தில் சிட்கோ தொழில்பேட்டைகள் ஏற்கனவே 8 அறிவித்து ஆரம்பித்து இப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. இப்போ ஒரு 8 தொழில்பேட்டைகள் பணிகள் வேகமாக நடைபெறுகிறது. இந்த ஆண்டில் அது தொழில்பேட்டைகள் தொடங்க இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த MSME தொழில் நிறுவனங்கள் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும், புதிய தொழில் முனைவர்களை உருவாக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுகிற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு.